அவருடைய பொருளை விற்று பணத்தை எடுத்து செல்லும் பறிப்பது என்பது அது ஒரு கொள்ளைக்கு சமமாக நினைக்கிறோம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை எந்த காலத்திலும் அரசியலுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ செயல்பட்டதில்லை. இப்பொழுது நடக்கின்ற சட்டசபை தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படைகள் என்ற பெயரில் ஆங்காங்கே வணிகர்கள், விவசாயிகள், ஏன் மருத்துவமனைக்கு பணம் கொண்டு செல்பவர்களை கூட பணத்தை கைப்பற்றுகிறார்கள். ஆனால் ஒரு காய்கறி வியாபாரி அவர் எந்த பில்லை காட்ட முடியும்? ஒரு ஜிஎஸ்டி மூலம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடைக்காரர் கூட ஓரளவு பில்லை காமிக்கலாம். ஒரு காய்கறி விவசாயி வருடம் முழுதும் வியர்வை சிந்தி உழைத்த காசை அவருடைய பொருளை விற்று பணத்தை எடுத்து செல்லும் பறிப்பது என்பது அது ஒரு கொள்ளைக்கு சமமாக நினைக்கிறோம். அதே போன்று இப்பொழுது பெரும்பாலான இடங்களில் உணவகங்கள் கேஸ் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் கிடைக்காத காரணத்தால் நிறைய ஓட்டல்கள் மூடப்பட்டு ஓட்டல் உரிமையாளர்களும் ஓட்டலில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களும் வாழ்வாதாரத்தை இழந்து வருகிறார்கள். இது இப்பொழுது கூட பரவாயில்லை. இதே நிலை தொடர்ந்தால் கட்டிட உரிமையாளருக்கும் ஓட்டல் தொழில் நடத்துபவர்களுக்குமே பிரச்சனை ஏற்படும். எனவே இதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அனைத்து உணவகங்களுக்கும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். கூடிய விரைவில் இந்த பிரச்சனையை சரி செய்யாவிட்டால் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எலெக்ஷன் வருது, எல்லாரும் அமைப்பும் ஏதாவது கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையிலும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை எந்த காலத்திலும் அரசியலுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ செயல்பட்டதில்லை. இதன் மூலம் அனைத்து வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கூட நாங்கள் தெரிவிப்பது, உங்கள் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் இவர் நல்லவரா கெட்டவரா, இவருடைய பின்புலம் என்ன, இவருக்கு வாக்களித்தால் நன்றாக செயல்படுவாரா என்பதை ஆராய்ந்து நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம். நாடு நன்றாக இருக்கும். இப்போ நீங்கள் நடத்த போகிற மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க? எல்லாமே வணிகம் சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஐ சம்பந்தப்பட்டது. வணிகர் நலன் சார்ந்து தான் எங்களுடைய தீர்மானங்கள் இருக்கும். நிறைய வணிகர்களுக்கு குறைகள் இருக்குது. இப்பொழுது கூட ஒரு வாரமாக எஃப்எஸ்எஸ்ஐ உணவுத்தர கட்டுப்பாடு சட்டத்தின்படி ஒரு முறை லைசன்ஸ் எடுத்தால் போதும்னு பத்திரிகையில் செய்திகள் வந்தது. ஆனால் அதனுடைய இணையதளத்தில் தேடி பார்த்தா அப்படி ஒரு ஜிஓ இருக்கிறது மாதிரி தெரியலை. அப்படி ஒரு ஜிஓ போடுறதுக்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்றால் கூடிய விரைவில் அந்த ஜிஓவை பப்ளிஷ் பண்ண சொல்லி எங்கள் வணிகர் சங்க பேரவை சார்பாக கோரிக்கை வைப்போம்.